அதாவது அமமுக உறுப்பினர் அவரை முத நாள் கடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அடுத்த நாள் சட்டமன்றத்திலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் இன்றும் நாளையும் என்றைக்கும் நான் அவர்தான் விஜயத்தான் முதலமைச்சர் தான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். இதிலிருந்து ஒரு குதிரை பேர ஊழலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு அதை அங்கே அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல அதிமுக என்பது எதிர்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை ஒரு பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல சோபா ஒரு முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முற்றிலும் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டியே எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அவர் நாங்க பில்லு வச்சிருக்கோம், நாங்க வாங்கினதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்த பொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு ஒரு அச்சத்தோடு அச்ச உணர்வோடு உட்கார்ந்து இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியே அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. இந்த சூழ்நிலையில அந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு போக போக தெரியும். அதிமுக கடந்த 21 தேர்தலில் 47 வந்துருக்கு. அவங்களோட பார்ட்டி கரைஞ்சு போறதுக்கான சூழ்நிலை அது தேர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய பலர் எங்களுக்கு கிடைத்த தகவல் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் செங்கோட்டையனை இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையனை அணுகி தாவைக்காவில் சேருவதற்காகவும் அங்கே உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு பெறுவதற்காகவும் முயற்சித்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதே போலவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் இருக்கிறவங்க அங்க போனா ஏதாச்சும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற நிலையில இன்னைக்கு கட்சி தாவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போக தயாராக இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.